Victory begins at Vidyalakshmi. A very pleasant morning to one and all. Welcome to our YouTube channel. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Unit 1 Class 12 Physics Electrostatics. So, last videoல என்னென்ன important topics அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். So, அதோட continuations தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So, next, let me start. Electric field due to an electric dipole at point on the equatorial plane. So last videoல நம்ம வந்து axial line என்ன அப்படின்றத பார்த்தோம். ஒரு axial lineல electric field எப்படி find பண்றது? So dipole பேஸ் பண்ண கான்செப்ட், so அதுக்கு முன்னாடி இருக்கிற electric field ஓட definitions, formulas இது எல்லாமே explain பண்ண. So உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So அதோட continuationsல next ஒரு important 5 marks அப்படின்னா equatorial planeல electric field வந்து எப்படி find பண்றது அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? So first இது உங்களுக்கு கிளியரா இந்த டயகிராம் கிளியரா புரிஞ்சிச்சு அப்படின்னா டெரிவேஷன்ஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். So என்ன அப்படின்னா ஒரு ஈக்வட்டோரியல் பிளேன், ஓகேவா? சோ இந்த ஈக்வட்டோரியல் பிளேன்ல இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும், ஓகேவா? சோ இத ஃபைண்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா டைபோல், தட் இஸ் -q and +q separated by a small distance 2a and center point O, and then இந்த பிளஸ் சார்ஜோட டிஸ்டன்ஸ் தட் இஸ் BC, -q சார்ஜோட டிஸ்டன்ஸ் வந்து AC, ஓகேவா? அதே மாதிரி இதோட யூனிட் வெக்டர் வந்து தட் இஸ் -p cap, that is p vector அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சோ நமக்கு முன்னாடி ஆக்சியல் லைன்ல என்ன பண்ணோம் அப்படின்னா பிளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தனியா ஃபைண்ட் பண்ணிட்டு மைனஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தனியா ஃபைண்ட் பண்ணிட்டு இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சோம். பட் ஆனா இங்க சோ நமக்கு இது ஈக்வட்டோரியல் பிளேன் அப்படின்னு கன்சிடர் பண்றப்ப ரெண்டு இடத்துலயுமே நமக்கு வந்து ஈக்குவலா தான் இருக்கும். அதோட டிஸ்டன்ஸும் சரி, அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் சரி, சோ ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவலா தான் இருக்கும். அப்படின்றதுனால நம்ம பிளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட வச்சியாவது நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணலாம், இல்ல மைனஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வச்சியாவது நம்ம ஈக்குவேஷன்ஸ் வந்து டிரைவ் பண்ணலாம். சோ இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த plus electric field is divided into two components. One is E plus, that is magnitude of E plus sin theta and magnitude of E plus cos theta. அதே மாதிரி minus electric field வந்து ரெண்டு components பிரிச்சிருக்கோம். ஒன்னு E minus cos theta, E minus sin theta. So என்ன நம்ம இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல எனக்கு இந்த plus sin theta and minus sin theta வந்து equal and opposite அப்படின்றதுனால it will be cancelled. Okay, so that is perpendicular components will be cancelled. So plus cos theta and minus cos theta வந்து parallel components. So அப்ப இந்த derivationsல நம்ம வந்து total electric field இந்த பாயிண்ட்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா the magnitude of parallel components வச்சு தான் நம்ம வந்து equations வந்து derive பண்ண போறோம். ஓகேவா? கிளியரா? சோ என்னென்ன விஷயம் அப்படின்னா plus electric field is must be equal to the minus electric field. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எனக்கு plus sin theta minus sin theta, that is E plus sin theta, E minus sin theta, it will be cancelled. So cos theta, that is parallel components வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ ரெண்டு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுல நம்ம இது ரெண்டுத்துக்குமே வந்து யூனிட் வெக்டர், தட் இஸ் இந்த டைரக்ஷன்ஸ் -p வெக்டர்னு இருக்கு இல்லையா? சோ நமக்கு தெரியும் இப்போ இந்த மாதிரி ஒரு x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் இருக்கு அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிளஸ்ன்னு சொல்லுவோம், இது மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எனக்கு parallel component ரெண்டுமே என்ன டைரக்ஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னா மைனஸ் டைரக்ஷன்ஸ்ல. சோ அப்ப எனக்கு யூனிட் வெக்டரோட டைரக்ஷன்ஸ் இது ரெண்டுத்துக்குமே -p cap அப்படின்னு வரும். ஓகேவா? எதுக்காக இந்த மூணு விஷயம் சொல்றேன் அப்படின்னா நம்ம டெரிவேஷன்ஸ் போடுறப்ப சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டெரிவேஷன்ஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகே, கிளியர்? சோ இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கு. சோ பாயிண்ட் C, equal distance from +q and -q, the magnitude of the electric field +q and -q are the same. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி plus electric field ஓட டைரக்ஷன்ஸ் along BC, minus electric field along direction CE. அதே மாதிரி plus electric field minus electric field it is dissolved into two components. So E plus sin theta and E minus sin theta are oppositely directed, so it will be cancelled to each other. So there is perpendicular component. And the magnitude of the total electric field எப்படி find பண்றோம் அப்படின்னா it is the sum of the parallel components E plus and E minus along -p cap. நான் சொன்னேன் A minus வருது அப்படின்னு சொன்னேன். சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு டெரிவேஷன்ஸ் போடுறப்ப கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, சோ லெட் மீ ஸ்டார்ட் தி டெரிவேஷன். சோ நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன, 1/4πε0 q/r². சோ இங்க வந்து நமக்கு பிளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மைனஸ் எலக்ட்ரிக் ரெண்டுமே தனித்தனியா எழுதிட்டு நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுல இருந்து நம்ம டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். சோ மூணு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், பிளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மைனஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம். And next one sin theta வந்து cancel ஆயிடுது. So நம்ம magnetic field, total magnetic field கண்டுபிடிக்கிறது வந்து அந்த magnitude point C ல parallel components தான் யூஸ் பண்றோம், that is cos theta, E plus cos theta, E minus cos theta. Next இது ரெண்டுத்தோட directions வந்து minus. இந்த மூணு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா டெரிவேஷன்ஸ் கிளியரா புரிஞ்சிடும். ஓகே, so first plus electric field. Okay,
So magnitude of plus electric field 1 by 4 pi epsilon naught q by r square. So நமக்கு இந்த diagramல so அந்த BC யோட along the BC யோட directions என்ன இருக்கு? So r square plus a square. Okay, clear? And next minus electric field. So minus electric field, that is magnitude அப்படின்றதுனால நமக்கு அந்த மைனஸ் வந்து கேன்சல் ஆயிடும். So 1 by 4 pi epsilon naught q by r square plus a square. Okay, clear? So அதாவது சொன்னாலியா ரெண்டுமே நமக்கு சேம் டைரக்ஷன்ஸ் தான். So இதுக்குமே வந்து r square plus a square, இதுக்குமே r square plus a square. ஓகேவா? So ரெண்டுத்தோட டைரக்ஷன்ஸ்மே வந்து நமக்கு வந்து ஈக்குவல் தான். So இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். So டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு ஃபைண்ட் பண்றப்ப so நமக்கு என்ன வரும்? That is சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னேன். சோ இப்போ நம்ம ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுமே சேம் அப்படின்னு சொன்னேன். இன்னொன்னு இந்த இடத்துல parallel components நம்ம யூஸ் பண்றோம்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி parallel components இங்க என்ன இருக்கு? cos θ இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டுத்துக்குமே டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன மைனஸ் பி கேப் அப்படின்னு போடும். சோ அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி எழுதுறப்ப சோ டோட்டல் இ பிளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ பிளஸ் காஸ் தீட்டா மைனஸ் பி கேப். ஓகேவா? சோ இதை நீங்க அப்படியே முன்னாடி கூட போட்டுக்கலாம் இந்த இடத்துல கூட. சோ காஸ் தீட்டா மைனஸ் பி கேப். அதே மாதிரி மைனஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் வந்து என்ன ஆகும்? சோ மைனஸ் இ மைனஸ் காஸ் தீட்டா பி கேப். ஓகே, சோ உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சோ பிளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மைனஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஈக்குவல். ஓகே, சோ அப்ப அதனால நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதலாம்? மைனஸ் E plus cos theta p cap. Okay, so this is the first equation. So total electric field. Okay, clear? All of you understand? So இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா plus electric field ஓட equation என்ன, cos theta ஓட equation என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா we get the answer for total electric field. So already you know very well what is the plus electric field equation. So minus 1 by 4 pi epsilon naught q by r square plus a square. So இப்போ எனக்கு இந்த இடத்துல இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு வரப்ப so நமக்கு என்ன ஆகும்? minus e plus cos theta p cap minus e plus cos theta p cap. So அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்ப minus 2e plus cos theta p cap. ஓகேவா? so இப்போ plus electric field ஓட வேல்யூ இருக்கு. நெக்ஸ்ட் வந்து cos theta ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். so அப்ப எப்படி cos theta ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம்னா from the diagram சோ இங்க இருக்கு இல்லையா? சோ இதுல எனக்கு இந்த ஆங்கிளும் சேம் தான், இதுவும் நமக்கு சேம் தான். சோ அப்ப எப்படி நம்ம வந்து ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணலாம்? தட் இஸ் θ cos θ is equal to so adjacent by hypotenuse. So adjacent side வந்து என்ன? a. Hypotenuse side வந்து using Pythagoras theorem root of r square plus a square. So அப்ப எனக்கு cos θ is equal to what is the equation? a by root of r square plus a square. Okay, so we can substitute this equation. So cos theta from the diagram, cos theta a by root of r square plus a square. Okay, plus electric field oda value 1 by 4 pi epsilon naught q by r square plus a square. Cos theta oda value a by root of r square plus a square. So substitute these two values in this first equation. So total electric field is equal to minus 2, what is plus electric field? 1 by 4 pi epsilon naught q by r square plus a square. Okay, so this is plus electric field. What is cos theta value? So that is a by root of r square plus a square. So அப்ப அந்த root நம்ம எப்படி எழுதலாம்? 1 by 2 அப்படின்னு எழுதலாம். So r square plus a square power 1 by 2, okay, into p cap. So common இருக்கு இல்லையா? p cap. So இப்போ இதை எப்படி simplify பண்ணி எழுதலாம்? minus 2 qa by 4 pi epsilon naught. இப்போ இதோட பவர் வந்து என்ன? 1. இதோட பவர் வந்து என்ன? 1 by 2. So அப்போ 1 by 2 plus 1. What is the value? 3 by 2. So அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம combine பண்ணி r square plus a square power 3 by 2 into p cap. Okay, clear? So electric field ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் cos θ ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இத ரெண்டுத்தையும் நம்ம டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we get the electric field value. Okay, so இது நெக்ஸ்ட்
ஸோ நமக்கு இந்த ஏவோட வேல்யூ, ஸோ நம்ம அந்த டயக்ராம்ல தெரியும் ஆல்ரெடி வந்து டைபோல் அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை a ஸ்மால் டிஸ்டன்ஸ். அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் 2a அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்ப 2aவே ஸ்மால், அப்ப நம்ம ஏன்னு எடுக்கிறப்ப இன்னும் ரொம்ப ஸ்மாலா இருக்கும். ஸோ அப்ப எனக்கு ஆரை கம்பேர் பண்றப்ப ஏவோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் அப்படின்றதுனால we can neglect the value. So r is greater than a, so a square neglect. Okay, clear? So we can write that minus 2qa by 4 pi epsilon naught. So இதை neglect பண்ணிட்டோம் அப்படின்னா r square power 3 by 2 into p cap. Okay, so 2 cancel. So next நமக்கு already தெரியும் what is the dipole moment formula. So p vector is equal to 2qa p cap. Okay, இந்த வேல்யூக்கு பதிலா நம்ம டைபோல் மூமெண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா so we get the answer for minus p vector 4 pi epsilon naught. so இங்க கீழ என்ன இருக்கு r cube. okay, so this is the total electric field value minus p by 4 pi epsilon naught r cube. okay, so this is the final equation for electric field due to a dipole at an equatorial plane. okay, clear all of you? so axial line equatorial ரொம்ப ரொம்ப ஒரு important 5 mark question first chapterல. so உங்களுக்கு முன்னாடி சொன்ன அந்த பேசிக் கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த டெரிவேஷன்ஸ் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ ஒரு டெரிவேஷன் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி ஏன் அந்த இடத்துல பிளஸ் மைனஸ் வருது, சோ நம்ம காஸ் தீட்டாக்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம், இந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா சோ நமக்கு டெரிவேஷன்ஸ் வந்து ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட மீட் பண்றேன். தேங்க்யூ so much.